வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன பிளாக்ல பார்க்க போறோம், நான் வந்து ஆவணி 1 விஷ்ணுபதி புண்ணிய காலமான 4 நாட்கள்ல ஒரு 2வது நாளா நம்ம வந்து போயிருந்தேன் நான் கோயிலுக்கு. அங்க எதர்ச்சியா ஹயக்ரீவர் பூஜையில நான் கலந்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது எப்படின்றத இந்த பிளாக்ல நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இதோட டீட்டெயில்ஸ் நம்ம பிளாக் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போல. இந்த ஆவணி 1 விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்து முன்னாடியே ப்ரிப்பரேஷன் இருந்ததால நான் வந்து முன்னாடியே வீட்டுக்கு எல்லாம் கிளீன் பண்ணிட்டு நம்ம பூஜைக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நான் வந்தேன். நான் பக்கத்திலே கோயில் இருக்கு. லாஸ்ட் டைம் உங்களுக்கு ஹயக்ரீவர் வழிபாடு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அந்த கோயில் தான் இந்த விஷ்ணு கோயிலுக்கு வந்திருக்கோம், ராமர் கோயிலுக்கு. இங்க பாத்தீங்கன்னா வந்து 10 o'clock 10:30க்குள்ள வந்து நம்ம 27 டைம்ஸ் சுத்திடணும் இந்த கோயில். அதுக்காக நம்ம வந்து சீக்கிரமா கிளம்பி வந்தாச்சு. வந்து கூட லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துக்கலாம் 12 o'clock சொல்லி. இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து 27 டைம்ஸ் வந்து சுத்திட்டு உட்காந்துட்டேன். சுத்தும் போதே வந்து இந்த இந்த இது பிரசாதம் எனக்கு கொடுத்தாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வந்து இந்த பூஜை வந்து ஹயக்ரீவருக்காக ஆவணி 1 யாகம் வளர்த்துட்டு இருந்தாங்க. அதுல வந்து நான் எதிர்ச்சியா கலந்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்காக கொடுத்த இந்த மஞ்ச கயிறு தான் இது. அந்த பூஜையில கலந்துக்கிறதுக்காக இந்த ஹோமம் வந்து அதுக்கு வளர்த்துட்டு இருந்தாங்க. அங்க பின்னாடி தெரிகிற அந்த சாமி தான் வந்து ஹயக்ரீவர். அது பக்கத்திலே இருக்கிறவங்க வந்து ஆஞ்சநேயர். இவர் தான் வந்து நோய் தீர்க்கும் ஆஞ்சநேயர் சொல்லிட்டு இந்த கோயில வந்து விசேஷமா இருக்கிறவரு. இந்த கோயில் பாத்தீங்கன்னா வந்து ராமர், சீதை, லக்ஷ்மணன் இருப்பாங்க. கோதண்ட ராமர் இந்த கோயில் பேரு. இங்க வந்து ஹயக்ரீவர் பூஜை பண்ணுவாங்கன்ட்டு எனக்கு முன்னாடியே தெரியாது. நான் போனது வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலமான 4 மாதங்கள்ல வர்ற ஒரு மாதத்தை தான் நான் அப்படி நினைச்சுதான் போனேன். ஆனா பாத்தீங்கன்னா எதிர்ச்சியா நம்ம லாஸ்ட் டைம் ஹயக்ரீவர் பூஜை பண்ணியிருந்தோம் பசங்களுக்காக. இது வந்து எனக்கு திடீர்னு பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா ஆயிடுச்சு, ரொம்ப சந்தோஷமாவும் ஆயிடுச்சு. இந்த பூஜையில நான் கலந்துகிட்டேன்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எதுக்காக நான் இவ்வளவு சந்தோஷமா சொல்றேன்னா, ஏன்னா லாஸ்ட் விளாக் என்னோட விளாக கண்டினியூ பாக்குறவங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம வந்து ஹயக்ரீவர் பூஜையும் பண்ணியிருந்தோம். அதை ஒட்டி இப்போ வந்து இந்த மாதிரி இந்த இதுல வந்து நம்ம கலந்துக்கும் போது நம்மளுக்கே வந்து ஒரு ஒரு சந்தோஷம். நம்ம செய்யறத கடவுள் வந்து பாக்குறாரு, ஏத்துக்கிறாருன்ற ஒரு சந்தோஷம்தான். அந்த பூஜையும் வந்து 10 மணிக்குள்ள முடிச்சிட்டாங்க. அங்க எடுத்துட்டு வந்ததுதான் இந்த இலையில இருக்கிற இந்த ஓமகுண்டத்துல வளர்த்த மை. அப்புறம் பாத்தீங்கன்னா சக்கரை பொங்கல் கொடுத்திருந்தாங்க. நம்ம வந்து இங்க வரலட்சுமி நோன்பு முன்னாடி பண்ணிருந்தோம். அதுல வச்ச அந்த புள்ளியாரு தான் அது. மறுநாளே வந்து வெள்ளிக்கிழமை வரலட்சுமி முடிஞ்சது. அதுக்கு அடுத்து வந்து சாட்டர்டே தான் இந்த ஆவணி 1 பிறந்ததால நம்ம அடுத்த நாளே நம்ம பூஜை பண்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்து வந்து நான் வீட்டுக்கு வந்ததுதான் நான் வந்து விளக்கெல்லாம் ஏத்திட்டு நம்ம வீட்டுல பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் வந்து அஸ்வின் மட்டும் தான் ஸ்கூலுக்கு போயிருந்தான். அதுக்காக அவனுக்கு மட்டும் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து பூஜை பண்ணும்போது எதுக்காக வந்து விஷ்ணு புண்ணிய காலம் நான் செஞ்சேன்றதையும் அதோட டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து நான் சொல்றேன் விளக்கமா. யாராவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பண்ணுங்க. ரொம்ப நல்ல பலன் தருது இந்த பூஜை. நாங்க வந்து லாஸ்ட் இயர் தான் எங்களுக்கு தெரியுமே இது இந்த மாதிரி ஒண்ணு இருக்குன்றதையே. இப்போ நிறைய அந்த இதுல வருது இல்லையா, அந்த மாதிரி வந்த ஒரு இதுதான். நம்ம செஞ்சு பார்ப்போம்னு சொல்லி லாஸ்ட் இயர் நாங்க பூந்தமல்லியில ஒரு பெரிய கோயில் இருக்கு, அங்க போயிருந்தோம். அங்க பாத்தீங்கன்னா அப்ப தெரியாது. அதுக்கப்புறமா தான் வந்து இதோட டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சு இங்க இந்த கோயில் பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கும் நம்ம போலான்னு சொல்லி போயிருந்தேன். ஏன் நான் இவ்வளவு டீட்டெயிலா சொல்றேன்னா, இது வந்து வருடத்துக்கு 4 நாட்கள் மட்டும்தான் வரும். அது எந்தெந்த நாள் பாத்தீங்கன்னா வைகாசி 1, ஆவணி 1, கார்த்திகை 1, மாசி 1, இந்த 4 நாட்கள் வருடத்திற்கு வரும். அப்போ மட்டும்தான் நம்ம வந்து இந்த வழிபாடு செய்யற மாதிரி இருக்கும். இந்த வழிபாடு எப்படின்னா பக்கத்துல இருக்கிற ராமர் கோயில், அந்த மாதிரி விஷ்ணு கோயில், நாராயண கோயில், அந்த மாதிரி என்ன கோயிலுங்க இருக்கோ அந்த கோயில் வந்து பெருமாள் கோயிலுங்கள்ல நம்ம வழிபாடு செய்யலாம். இங்க வந்து கொடி கம்பத்தோட சேர்த்து 27 முறை சுத்தணும்.
27 முறை சுத்தும் போது நம்மளுக்கு வந்து கவுண்டிங் மிஸ் ஆகுறோன்ற பயம் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம வந்து கையில வந்து 27 பூ வச்சுட்டு நம்ம ஒரு முறையும் அந்த கொடி கம்பத்துக்கிட்ட வரும்போதெல்லாம் அந்த ஒரு பூவையும் வச்சுட்டு சுத்திட்டே இருந்தோம்னா 27 முறை அந்த கவுண்டிங் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டா முடியும் போது நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி சுத்தும் போது வந்து நம்ம சொல்ல வேண்டிய நாமங்கள் பார்த்தீங்கன்னா விஷ்ணு நாமங்களான ராம ராமான்ற விஷ்ணு நாமமும் சொல்லலாம், கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லலாம், நாராயணா நாராயணான்ற வந்து சொல்லலாம். அதே மாதிரி இதுல வந்து நம்ம அடுத்து என்ன சொல்லலாம்னா ஓம் நமோ நாராயண நம, ஓம் நமோ நாராயண நம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுத்திட்டே இருக்கலாம். ஏன்னா நம்ம வந்து போன் பேசக்கூடாது, பக்கத்துல வரவங்க கூட பேசிட்டு இருக்க கூடாது, சுத்தி சுத்தி பார்க்க கூடாது, போனையும் பார்க்க கூடாது. நம்மளுடைய கவனம் முழுக்கவே வந்து சாமியை நோக்கி மட்டும்தான் இருக்கணும். நம்மளோட பிரார்த்தனை வந்து சுத்தமா இருந்தாவே போதும், நமக்கு கிடைக்க வேண்டியது வந்து நல்லபடியா கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம எந்த ஒரு வழிபாடு செஞ்சாலும் வந்து நமக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பா கிடைக்கும். நான் சுத்திட்டேன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிலாம் யாருமே சொல்லாதீங்க. ஏன்னா எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தாலும் அதுல வந்து ஒரு சில நன்மைகள்னு நமக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கும். பெருசா நமக்கு வர வேண்டிய பிரச்சனைகள் வந்து கம்மியாகலாம். அந்த மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு சுத்தணும். இந்த மாதிரி சுத்துறதால என்ன நமக்கு கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தரித்திரம் நீங்கும், வறுமை நீங்கும், பொருள் வளம் கிட்டும், செல்வ வளம் கிட்டும். இந்த மாதிரி நம்ம செய்யறதால கண்டிப்பா நடக்கும். இதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பா பண்ணுங்க. ஜாதகப்படி வந்து என்ன பிரச்சனை இருந்தாலும் படிப்படியா விலகும் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்றாங்க. இது வந்து என்னோட இதுல வந்து நான் கண்கூட பார்த்தேன், அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பா இது வந்து நல்லதே நடக்கும்னு நினைங்க. இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து ஹயக்ரீவர் பூஜை வந்து பசங்களுக்காக பண்ணேன். ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த ஹயக்ரீவர் பூஜை அன்னைக்கு நான் கலந்துகிட்டேன்னும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. அதனால எந்த ஒரு வழிபாட்டையும் முழு மனசாகவும் முழு திருப்தியோடையும் செய்யணும். நிறைய இதெல்லாம் செய்யணும், நிறைய வச்சு கும்பிடணும் அப்படிலாம் நினைச்சு மட்டும் செய்யாதீங்க, பண்ணாம இருக்காதீங்க. கண்டிப்பா நம்ம கிட்ட என்ன முடியுமோ அதை வச்சு மட்டும் பண்ணுங்க. என்னோட வழிபாடுல நான் நிறைய சொல்றது இதுதான். இது வந்து ஆடி மாசத்துல எனக்கு கிடைச்ச வரப்பிரசாதம் இந்த சாமியோட போட்டோவும் இந்த குங்குமம் தான். அதனால இந்த vlog வந்து கண்டிப்பா எனக்கு ரொம்ப மன திருப்தி அடைஞ்சதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.